ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருவேப்பிலை. கருவேப்பிலையோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப குட்டி குட்டியாக அந்த இலைகள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். இது வந்து நாட்டு கருவேப்பிலை. இது நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்து அவங்க வந்து நமக்கு சேல் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக இதில் வந்து மருந்துகள் எதுவும் தெளிக்கிறது இல்லை. மேலே அந்த பூச்சிகள் வந்து வந்தாலும் அதுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கிறதுனால இதில் வந்து பூச்சிகளெல்லாம் எதுவும் இருக்கிறதில்ல. மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஷாம்பு தெளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கருவேப்பிலையில் வந்து ஷாம்பு தெளிக்கிறாங்க, அப்போ தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும், இல்லைனா வாடிடும் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம கிராமத்து சைடில் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன், கால்சியம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நம்ம கருவேப்பிலை பொடியாகவும் சாதா பொடியாகவும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹேர் பேக்கு அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹேர் ஆயில் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த நாட்டு கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இது வந்து நாட்டு மல்லி இலைகள். இது வந்து கிராமத்து பகுதியில் இருக்கிறதுனால நம்ம ஊரில் வந்து தோட்டத்திலேருந்து எல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு தர்றாங்க. இது வந்து ஒரு கட்டு வந்து 5 ரூபா தான். இதில் வந்து எந்த மருந்துகளும் தெளிக்கிறது இல்லை அவங்க. நம்ம சும்மா அந்த தோட்டத்தில் வச்சுட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மல்லி இலைகள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு நீளமாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இது வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதனோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையாகட்டும், இந்த நாட்டு மல்லி ஆகட்டும், இதனோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எந்த விதமான மருந்துகளும் தெளிக்கிறது இல்லை. இது வந்து நம்ம வந்து இந்த சாதமாக செஞ்சுக்கலாம். மல்லி சாதமாக செய்கிறதுக்காக இதை நான் வந்து ரெகுலராக இதை வாங்கிப்பேன்.